கணேஷ் சொல்றாரு, தமிழு ஜனாவோட ரத்த உறவுன்னு நிரூபிக்க ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கணேஷ் ரிப்போர்ட்ட ஜனா கிட்ட குடுக்கறாங்க. ஜனா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாங்க. தமிழ்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. தமிழ் வர்றாங்க. தமிழு, என்ன இது? என்கிட்ட ஓகே ஆன பிறகு சொல்றேன்னு சொன்னியே, ஏன் சொல்லல? கணேஷ் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தமிழ் நினைச்சு பாக்குறாங்க. கணேஷ் இல்லாதப்ப அந்த லெட்டரை மாத்தி வைக்கிறாங்க. ஜனா பாட்டிக்கு பதில சொல்லிட்டு தமிழ் பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க அந்த லெட்டர் இருக்கத சிபி பாக்குறாரு. என்ன ஏதுன்னு அந்த லெட்டரை எடுத்து பாக்குறாரு. அதுக்குள்ள தமிழ் வந்துடுறாங்க. தமிழ் சிபி கிட்ட இருந்து லெட்டரை வாங்கும் போது லெட்டர் பறந்துருது. ஹால் ரூம்ல மீனா போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹால் ரூம்ல வந்து அந்த லெட்டர் விழுகுது. அந்த நோட்டை பிரிச்சு மீனா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நோட்ல விழுந்தத கவனிக்கல மீனா. அந்த நோட்டை மடக்கி எடுத்துட்டு போறாங்க மீனா. சிபியும் தமிழும் வேகமா படியிறங்கி வர்றாங்க. அதுக்குள்ள மீனா அந்த நோட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. மீனா அந்த நோட்டை அலமாரிக்குள்ள வைக்கிறாங்க. தமிழ் மீனா இல்லாதப்ப அவங்க பெட்ரூம்குள்ள போய் அந்த அலமாரியில இருக்க நோட்டை பிரிச்சு அந்த லெட்டரை எடுக்கிறாங்க. அதுக்குள்ள மீனா வந்துடுறாங்க. என் பெட்ரூம்குள்ள உனக்கு என்ன வேலைன்னு தமிழை பார்த்து கேக்குறாங்க. தமிழ் கைய பின்னாடி மடிச்சு வச்சிருக்கத மீனா கவனிக்கிறாங்க. கையில என்னன்னு கேட்டு தமிழ் கிட்ட இருந்து அந்த லெட்டரை வாங்குறாங்க. அதுக்குள்ள சிபி வந்துடுறாரு. மீனா சொல்றாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? லெட்டரை பிரிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.